வெல்கம் பேக் டு மை சேனல் A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் பார்க்கணும். ஓகே, இந்த சாப்டரில் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸில் வந்துட்டு 1 to 46 சம்ஸ் இருக்குது. காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 1 to 50 இருக்குது. நான் டேரெக்டாக எக்ஸசைஸ்க்கு போயிடுறேன். தியரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, நான் எக்ஸசைஸ் போகிறேன். எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதோட கான்செப்டை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். அந்த 1 to 46 சம்ஸை ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட் என்னதுன்னா எம்ஆர்வி அப்படின்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ இல்லாட்டி முனிசிபல் வேல்யூ. ஓகே, முனிசிபல் வேல்யூ ஷார்ட்டாக இருக்கும், முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் முனிசிபல் ரெண்டல் வேல்யூக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஃபேர் ரெண்ட் வேல்யூ, ஃபேர் ரெண்ட். ஓகே, ரெண்டல் வேல்யூ ஃபஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ, நெக்ஸ்ட்டு ஃபேர் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இந்த வேல்யூவில் இப்போ நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூ வந்துட்டு 20, ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்துட்டு 30. இந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிட்டு செகண்ட் ஃபேர் ரெண்டல் வேல்யூ எழுதிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸில் எது ஹையராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தானே ஹையர். ஸோ ஹையர் வந்துட்டு 30. ஸோ முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், இது ரெண்டில் எது ஹையராக இருக்குன்னு எழுதிடணும். அடுத்து நம்மளுக்கு கொஸ்டினில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 10ன்னு வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 10. இப்போ முனிசிபல் வேல்யூ, ஃபேர் வேல்யூவில் எது ஹையராக இருக்கோ அதை நம்ம எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எழுதினதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டில் இது பெருசாக, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் எது லோயர், விச் எவர் இஸ் லோயர். ஓகே, ஸோ 10 தான் வந்துட்டு சின்ன வேல்யூ. ஸோ நீங்கள் 10 எழுதணும். ஸோ முனிசிபல் வேல்யூ, ஃபேர் வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எது ஹையராக இருக்குன்னு பார்க்கணும். எது ஹையராக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து எழுதுனதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேல்யூ எடுத்து எழுதுவீங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட எது சின்னதாக இருக்கோ, ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் எந்த வேல்யூ சின்னதாக இருக்கோ அது எழுதணும். இந்த நம்ம கண்டுபிடிச்சது தான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஹையர், நெக்ஸ்ட்டு லோயர், இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் ரெண்ட் இப்போ வந்துட்டு 40 அசியூம் பண்ணிக்கலாம். அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன், உங்களுக்கு கான்செப்ட் புரியணுன்றதுக்காக. 40. ஓகே, இப்போது இந்த ரெண்டு வேல்யூஸில் எது ஹையராக இருக்கோ நீங்கள் அதை எடுத்து எழுதணும். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு க்ராஸ் வேல்யூ, க்ராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ கான்செப்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு ஹையர், நெக்ஸ்ட்டு லோயர், திருப்பி ஹையர், ஹை, லோ, ஹை, இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, இது ரெண்டில் எது ஹையரோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எழுதினதுக்கப்புறமா இது ரெண்டில் எது லோ வேல்யூ, 10 தானே சின்னது, ஸோ 10 எழுதிட்டு இந்த 10 வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரெண்ட் எடுத்து எழுதணும். ஆக்சுவல் ரெண்டோட எது ஹையர் வேல்யூ, இது ரெண்டில் எது ஹையர், 40 தானே ஹையர். ஸோ இந்த 40 தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. முனிசிபல் டேக்ஸ், முனிசிபல் டேக்ஸ் வந்துட்டு 10 இருந்துச்சுன்னா முனிசிபல் டேக்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூவோட மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணி நம்மளுக்கு 30. இதுதான் வந்துட்டு நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பார்ட் ஆஃப் சம்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆர்டர் என்னது, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, இது ரெண்டில் எது ஹையர். ஓகே, எது ஹையர் அந்த வேல்யூ எழுதுனதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எழுதுவோம். இந்த ரெண்டு வேல்யூ செக் பண்ணி இது ரெண்டில் எது லோயராக இருக்கோ நீங்கள் அதை எடுத்து எழுதுவீங்க. அது எழுதுனதுக்கப்புறமா ஆக்சுவல் ரெண்ட். ஓகே, ஆக்சுவல் ரெண்ட்டு இதையும் கம்பேர் பண்ணி எது திருப்பி ஹை வேல்யூவோ அதை எழுதுவீங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூவோட நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது ஒரு சிம்பிள் சம், உங்களுக்கு எந்த அடிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன், எந்த ஒரு கிரிட்டிக்கலான திங்கிங் உள்ள கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக ஹை லோ, லாஸ்ட்டில் மட்டும் நீங்கள் முனிசிபல் டேக்ஸோட மைனஸ் பண்ணுவீங்க. இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. கம்ப்யூட் தி எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னா என்னது, ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ எழுதிடுவோம், அதுக்கப்புறம் ஃபேர் ரெண்ட், இது ரெண்டில் எது ஹையஸ்ட்னு எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட எது லோயஸ்ட்னு எழுதிடுவோம். இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, ஒரு சம் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் முனிசிபல் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு என்னது 1,00,000
8,000. ஓகே, நெக்ஸ்ட் முனிசிபல் வேல்யூக்கு அப்புறம் ஃபேர் ரெண்டல் வேல்யூ நம்மளுக்கு என்னது 1,20,000. ஸோ 1,20,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 1,20,000 தானே ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 1,20,000 எழுதிருங்க. 1,20,000 எழுந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்னது 1,02,000. ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்டில் எது வந்துட்டு இந்த ரெண்டு வேல்யூவில் எது சின்ன வேல்யூவோ அதை நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ 1,02,000 தான் சின்னது. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எழுதக்கூடாது. நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு பர்டிகுலர்ஸ் போட்டு MRV FRV ஃபுல் ஃபார்மில் எழுதிடுங்க. மேலே வந்துட்டு இங்கே ருப்பீஸ் போடுங்க. லாஸ்ட்டாக எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1,02,000 ருப்பீஸ்ன்னு எழுதிடுங்க. இந்தாட்டி இங்கே ஃப்ரெண்ட் ருப்பீஸ் போட்டு 1,02,000 எழுதி. ஸோ ஆர்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம புக்கு எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேசிக் கான்செப்ட் அந்த எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது மாதிரி எழுதிடணும். இப்போ நான் சாப்டரை ஃபுல்லாக ஷார்ட்டாக கவர் பண்ணணுங்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஆர்டர் வைஸ் இல்லாமல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்மும் அதே மாதிரி தான். ஃபேர் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, இது ரெண்டில் எது ஹையர்னு எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட இப்போ பாருங்கள், முனிசிபல் வேல்யூ 30,000, ஃபேர் ரெண்ட் வந்துட்டு முனிசிபல் வேல்யூ 30,000, ஃபேர் ரெண்ட் வந்துட்டு 36,000. இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட்டு? 36 தானே ஹையஸ்ட்டு. ஸோ எது ஹையஸ்ட் வேல்யூ எழுதிட்டோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நம்மளுக்கு என்னது 33,000. ஸோ இது ரெண்டில் எது சின்ன நம்பர்? 33 தான் சின்ன நம்பர். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ வந்துட்டு 33,000. ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபோர்த்தும் அதே மாதிரி வரும். இப்போ ஃபிஃப்த் சம் தேர்ட் விட்டுட்டு ஃபோர்த் சம் பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் அவுட் தி கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீடைல்ஸ் pertaining to a house property which is let out for resident. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? முனிசிபல் வேல்யூ. முனிசிபல் வேல்யூ நம்மளுக்கு என்னது 1,60,000. ஓகே, நம்மளோட ஃபேர் ரெண்ட் வேல்யூ என்னது 1,61,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்? நம்மளுக்கு 1,61,000 ஹையஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எழுதிடணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நம்மளுக்கு என்னது 1,75,000. ஸோ இது ரெண்டில் எது சின்ன நம்பர்? 1,61,000 தான் சின்ன நம்பர். நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரெண்ட் என்னது 1,90,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட் நம்பர்? நம்மளுக்கு 1,90,000 தான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ இங்கே வந்துச்சுன்னா இது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் கண்டுபிடிக்கிறது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ நம்மளோட ஆர்டர் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், அதில் எது ஹையஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட், இதில் எது ரெண்டுலேயும் சின்ன நம்பர், இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. இதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் எழுதி இது ரெண்டில் எது ஹையஸ்ட் நம்பரோ அது நம்மளுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதே சேம் சிமிலர் சம்ஸ் தான். ஓகே, இதில் ஒன்றும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. 9th சம் பாருங்கள். 9th சம் முனிசிபல் வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு 1,05,000 கொடுத்துட்டாங்க. ஃபேர் ரெண்ட் வந்துட்டு 1,07,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 1,07,000 தான் ஹையஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்துட்டு நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம டேரெக்டாக திருப்பி அந்த 1,07,000 எழுதிடலாம். ஓகேவா? நம்மளுக்கு வேக்கன்சி பீரியட் நில்லு, அன்ரியலைஸ்ட் பீரியட் நில்லு. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, நம்ம வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,02,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள், 1,07,000 தான் ஹையஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு கிராஸ் ரெண்ட் ஆனுவல் வேல்யூ வந்துட்டு 1,07,000. ஓகே, இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 10th சம்மும் அதே சிமிலர் சம் தான். 11th சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹவுஸ் 1, ஹவுஸ் 2. ஹவுஸ் 1 வந்துட்டு லெட் அவுட் ஃபார் பிஸ்னஸ், ஹவுஸ் 2 வந்துட்டு ஃபார் ஓன் ரெசிடென்ஸ். அப்படின்னா அந்த வீடை வந்து அவங்களோட ஓன் பர்பஸ்க்கு எடுத்துட்டாங்க. இவங்களோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் 2 ஹவுசஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு இப்போ அந்த ஹவுஸ் லெட் அவுட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த ஹவுஸுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இன்கம் வந்துட்டு அந்த ஹவுஸ் வந்துட்டு ஓன் ரெசிடென்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா அந்த ஹவுஸோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ, எந்த வேல்யூஸுமே நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ ஹவுஸ் 2 இஸ் for own resident, so the gross annual value is nil.
ஓகேவா? என்னன்னா நம்ம வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்னது, அதோட பேர்லேயே உங்களுக்கு அதோட மீனிங் இருக்கும். என்னன்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலியமாக உங்களுக்கு வர இன்கம். நம்ம பிஸ்னஸ்க்கு அந்த வீடை வந்துட்டு லெட் அவுட் பண்ணியிருந்தா, அதாவது அந்த ஹவுஸை வந்துட்டு பிஸ்னஸ்க்கு நம்ம லெட் அவுட் பண்ணியிருந்தா அந்த பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அங்கே நம்மளுக்கு இன்கம் வரும். இப்போ இதே நீங்கள் அந்த வீடை உங்களோட செல்ஃப் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இன்கமே கிடையாது. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் இல்லாட்டி அந்த ஹவுஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஓன் ரெசிடென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹவுஸில் நோ க்ராஸ் ஆனுவல் வேல்யூ, நோ நெட் ஆனுவல் வேல்யூ, ஸோ எல்லாமே நில்லு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 கொடுத்துருக்குறப்போ நீங்கள் ஹவுஸ் 1 போட்டுட்டு முனிசிபல் வேல்யூ அந்த ஆர்டரில் எழுதிடுங்க. அந்த 11th சம் பாருங்கள். நம்ம வந்துட்டு ஹவுஸ் 1, ஓகே, ஹவுஸ் 1க்கு நம்மளுக்கு ஆர்டர் ஃபேர் ரெண்ட் முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்தோடனே முனிசிபல் வேல்யூ தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ முனிசிபல் வேல்யூ நம்மளுக்கு 1 lakh, ஃபேர் ரெண்ட் வேல்யூ வந்துட்டு 1,10,000. ஸோ இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ? 1,10,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்துட்டு நில்லுன்னு எழுதி 1,10,000 எழுதிடுங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆக்சுவல் ரெண்ட் 1,11,000. ஸோ இது ரெண்டில் எது ஹையஸ்ட்னு பாருங்கள், 1,11,000 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட க்ராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இப்போது ஹவுஸ் 2க்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹவுஸ் 2க்கு வந்துட்டு க்ராஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் நில் எழுதிட்டு டியூ டு தி ஹவுஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஓன் ரெசிடென்ஸ் இல்லாட்டி தி ஹவுஸ் யூஸ் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட், ஸோ தி க்ராஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் நில்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தனியாக மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ 11th சம் முடிஞ்சிருச்சு. 12th சம் பார்த்தீங்கன்னா அதே தான், பட் என்னென்னா உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுக்காம உங்களுக்கு 6 ஹவுஸ் ஓனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் வந்துட்டு முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் இல்லாட்டி ஆனுவல் ரெண்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வைஸ் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் இது 2 ஹையஸ்ட் வேல்யூஸ் எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட அந்த வேல்யூவில் எது லோயஸ்ட்னு எழுதிட்டு ஆக்சுவல் ரெண்ட்டில் ஹையஸ்ட் ரெண்ட் எழுதிட்டீங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு சிமிலர் சம்ஸ் தான். நெக்ஸ்ட் 13th சம் பார்க்கலாம். ஓகே, 13th சம் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் required to find out the gross annual value of a let out for a property. gross annual value கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூ என்னது 96,000. முனிசிபல் வேல்யூக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்டெப், ஃபேர் வந்துட்டு 1,16,000. ஸோ இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ? 1,16,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஆனுவல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பார்த்தீங்களா, ஃபேர் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் தான். இங்கே வந்துட்டு ஆனுவல் ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டரை மாற்றி எழுதாமல் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எழுதியிருக்கேன். 1,15,000. இது ரெண்டில் எது லோயஸ்ட்? 1,15,000 தான் லோயஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனுவல் ரெண்ட் இல்லாட்டி ஆக்சுவல் ரெண்ட் ரெண்டும் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எழுதிடலாம். 1,18,000. இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ? 1,18,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு சம் முடிஞ்சிருச்சு. பட் இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன, லாஸ் டியூ டு வேக்கன்சி அப்படின்னா அந்த 8,000 வந்துட்டு நம்மளுக்கு லாஸ். ஸோ இந்த ஆக்சுவல் ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் லாஸ் டியூ டு வேக்கன்சின்னு எழுதி இந்த 8,000 நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணுவோம். ஸோ 1,10,000 தான் நம்மளோட க்ராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, தி சேம் சிமிலர் சம் தான் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் எழுதிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ் டியூ டு வேக்கன்சி. ஸோ இந்த 8,000 நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச வேல்யூவோட மைனஸ் பண்ணி எழுதிட்டு நம்மளுக்கு டோட்டல் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் 14th சம் பாருங்கள். முனிசிபல் வேல்யூ, ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் இல்லாட்டி ஆனுவல் ரெண்ட், அப்புறம் லாஸ் டியூ டு வேக்கன்சி. இதே சம் மாதிரி தான் இதுவும். முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் எது ஹையஸ்ட்டு நான் எழுதிடுறேன். இது 14th ஒன். முனிசிபல் வேல்யூ வந்துட்டு 60,000, ஃபேர் ரெண்ட் வேல்யூ வந்துட்டு 65,000. நம்மளுக்கு இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 65,000 தான் ஹையஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்னது? 59,500. இது ரெண்டில் எது லோயஸ்ட்? 59,500 தான் லோயஸ்ட்டு. ஆக்சுவல் ரெண்ட் நம்மளுக்கு என்னது? 72,000. ஓகே, இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 72,000 தான் ஹையஸ்ட்டு.
இந்த 72,000 நம்ம லாஸ் டியூ டு வேகன்சியை மைனஸ் பண்ணுவோம் 6,000. ஸோ 6,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 66,000 வந்துடும். இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் 15th sum பார்க்கலாம். Mr. R has got house the particular for the previous year 2023 to 2024 given below. Fair rent, standard rent, municipal value, municipal tax paid by the owner, annual rent received, vacancy period. Determine the annual value for the previous year 2023 to 2024. Okay. So நம்ம இப்போ டேரக்டாக சம்முக்கு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, முனிசிபல் வேல்யூ தான் எடுத்து எழுதணும். ஸோ சம் நம்பர் எழுதிட்டு முனிசிபல் வேல்யூ நம்மளுக்கு என்னது 80,000. ஓகே. ஸோ 80,000 எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் முனிசிபல் வேல்யூக்கு அப்புறம் ஃபேர் ரெண்ட் நம்மளுக்கு என்னது 90,000. ஸோ விச் எவர் இஸ் ஹையஸ்ட் 90,000 தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹையஸ்ட். ஸோ 90,000 எழுதினதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னது ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்னது 70,000. ஸோ இது ரெண்டில் எது லோயஸ்ட், 70,000 தான் லோயஸ்ட். இதுக்கப்புறமா நம்ம எழுதுவோம் ஆனுவல் ரெண்ட் எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு 2 ஆனுவல் ரெண்ட் இருக்குது. நீங்கள் ரெண்டையுமே எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனுவல் ரெண்ட் நம்மளுக்கு என்னது 96,000. ஸோ இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு, 96,000 தான் ஹையஸ்ட்டு. திருப்பி நம்மளுக்கு அகெயின் ஒரு ஆனுவல் ரெண்ட் ரிசீவ்டுன்னு இருக்குது, அதையும் நீங்கள் எழுதுங்க 80,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு, தி சேம் அமௌண்ட் 96,000 தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹையஸ்ட்டு. 6,000 ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட், 2 ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், வேகன்சி மைனஸ் பண்ணுவோம். ஓகே. நம்மளுக்கு வேகன்சி வெறும் 2 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டோட்டல் ஆனுவல் ரெண்ட் எவ்வளோ, 96,000. இந்த 96,000ல வெறும் 2 month தான் வந்துட்டு வேகன்சியாக இருக்குது. ஸோ 96 × 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த் வந்துட்டு 12. ஸோ 96 × 2 டிவைடட் பை 12 நம்மளுக்கு 16,000 தான் நம்மளோட வேகன்சி. ஸோ இந்த 96,000ல் 16,000 மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஓகே. 80,000 இதுதான் நம்மளுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ கிராஸ் ஆனுவலுக்கு அப்புறம் நம்மளுக்கு முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி ஓனர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு 8,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ முனிசிபல் டேக்ஸ் 8,000 மைனஸ் பண்ணால் டோட்டல் நம்பர் வந்துட்டு 72,000 வந்துடும். இதுதான் வந்துட்டு நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே. இது ஒரு சிம்பிள் சம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே 2 ஆனுவல் ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. வேகன்சி பீரியட் வேல்யூ கொடுக்காம 2 monthன்னு ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு முனிசிபல் டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தோடனே நீங்கள் முனிசிபல் வேல்யூ எழுதிடுவீங்க, ஃபேர் ரெண்ட் எழுதிட்டு இது ரெண்டில் எது ஹையஸ்ட், 90,000 தான் ஹையஸ்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எழுதிடுவோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டில் இது ரெண்டு இதில் லோயஸ்ட் வேல்யூ 70 தான் லோயஸ்ட். ஸோ 70,000 எழுதுனதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் எடுத்துகிட்டு 96,000 நீங்கள் ஆர்டர் வைஸாக எழுதிடுங்க. 96,000 எழுதிட்டு இது ரெண்டில் எது ஹையஸ்ட், 96,000 தான் ஹையஸ்ட். அகெயின் ஒரு ஆனுவல் ரெண்ட் ரிசீவ்ட் 80,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட், 96 தான் ஹையஸ்ட். அப்புறம் நம்ம வேகன்சியை மைனஸ் பண்ணுவோம் ஆக்சுவல் ரெண்டோட. ஸோ நம்மளுக்கு வேகன்சி வந்துட்டு 2 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மொத்தமான ஆனுவல் ரெண்ட் வந்துட்டு 96,000 தான். இந்த 96,000ல் 2 month தான் வேகன்சி. ஸோ 96 × 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த் 12. ஸோ 96 × 2 டிவைடட் பை 12 நம்மளுக்கு 16 கிடச்சிடும். 16,000 இந்த 2 வேல்யூ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 80,000. இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. நம்மளுக்கு இந்த சம்மில் முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8,000 நம்ம மைனஸ் பண்ணால் 72,000. ஸோ இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் 16th sum, 17th sum கொஞ்சம் இதுக்கப்புறம் ஒரு சம்மும் டிஃபர் ஆகும். 17th sum பாருங்கள். தி ஆனுவல் வேல்யூ ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஓகே. ரெண்ட் கொடுத்துட்டாங்க, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்ட் இஸ் நாட் ரிசீவ்ட் ஃபார் 2 months டியூரிங் தி இயர். இங்கே நான் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வந்துட்டு ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே.
சம் நம்பர் 17th சம். நீங்கள் நான் சொல்ல நீங்கள் புக்கை வச்சு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேன். கொஞ்சம் உங்களுக்கு புரியாத இடத்துலனா பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் கவர் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 17th சம் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்துட்டு ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்ட்டு, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ரெண்ட்டுனாலும் ஆனுவல் ரெண்ட்டுனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, என்னடா வெறும் ரெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு முனிசிபல் வேல்யூ 80,000, ஃபேர் வேல்யூ வந்துட்டு ஃபேர் ரெண்டல் வேல்யூ 70,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு சொல்லுங்கள்? 80,000 தானே ஹையஸ்ட்டு. 80,000 எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எழுதுவோமா? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேல்யூ 69,000 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டில் எது லோயஸ்ட்டு? 69,000 தான் நம்மளுக்கு வந்துட்டு சின்ன வேல்யூ. இது எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஆனுவல் ரெண்ட் எழுதுவோம். ஆனுவல் ரெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வெறும் ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, எப்போதும் நம்மளுக்கு ஆனுவல் ரெண்ட்டு தான் கொடுப்பாங்களே. ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா 7,000 பிஎம். பிஏனா பெர் ஆனம், டோட்டல் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. பெர் மந்த்துக்கு 7,000னா அப்போ 12 மந்த்துக்கு எவ்வளோ? 7,000 இன்ட்டு 12 நீங்கள் கால்குலேட் பண்ணி எழுதணும். 84,000. ஓகே, பெர் மந்த்துக்கு 7,000னா ஒரு மாதத்துக்கு 7,000னா பெர் மந்த். ஸோ இந்த வேல்யூவில் நீங்கள் நோட் பண்ணணும் எக்ஸாம் அப்போ. இதை நீங்கள் கவனிக்காமல் டேரெக்டாக இந்த வேல்யூ வச்சு போட்டிங்கன்னா சம் மாறிடும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பாருங்கள். எல்லாமே 80, 70, 69. இது மட்டும் ஏன் வெறும் 7,000? நீங்கள் அந்த பாயிண்ட்லேயே வந்துட்டு செக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஆனுவல் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. இது வெறும் ரெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ பெர் மந்த்துங்கிறனால வெறும் ரெண்ட். இப்போது பெர் ஆனம்னா அவங்களே ஆக்சுவல் ரெண்ட், ஆனுவல் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 7,000 இன்ட்டு 12னா நம்மளுக்கு 84,000. ஸோ ஆனுவல் ரெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ? 84,000. ஏன் 84,000? 7,000 இன்ட்டு 12. ஓகே, 7,000 இன்ட்டு 12 நம்மளுக்கு வந்துட்டு 84,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 84,000 தான் ஹையஸ்ட்டு. நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பாருங்க. ரெண்ட் இஸ் நாட் ரிசீவபிள் ஃபார் 2 months டியூரிங் தி இயர். ஸோ அப்படின்னா ரெண்ட் இஸ் நாட் ரிசீவபிள்னா அந்த 2 month வந்துட்டு வேக்கன்சி. ஸோ நம்மளுக்கு வேக்கன்சின்னு கொடுத்து எழுதினா டேரெக்டாக நீங்கள் வேக்கன்சின்னு எழுதிடுவீங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக எழுதக்கூடாது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். அதுக்காகவே அவங்க வேர்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் இஸ் நாட் ரிசீவபிள் ஃபார் 2 months அப்படின்னா 2 மாதத்துக்கு மட்டும் தான் வரல. ஒரு மாதத்துக்கு 7,000னா அப்போ 2 மாதத்துக்குன்னா 7,000 இன்ட்டு 2 உங்களுக்கு எவ்வளோ? 14,000. ஸோ அந்த 14,000 தான் வேக்கன்சி அமௌண்ட். ஸோ ஆனுவல் ரெண்ட் 84,000ஓட வேக்கன்சி 14,000 மைனஸ் பண்ணுங்க, 70,000. இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, நம்மளுக்கு சிம்பிள் சம் தான். டேரெக்டாக கொடுத்துட்டா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்கிறதுக்காகவே, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 7,000 இன்ட்டு 12னு போட்டு ஆக்சுவல் ரெண்ட் வேல்யூ இல்லை ஆனுவல் ரெண்ட் வேல்யூ 84,000 எழுதுனதுக்கப்புறமா வேக்கன்சி வந்துட்டு 2 month வேக்கன்சி. ஸோ 7,000 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 14,000 வரும். ஸோ 84,000 மைனஸ் 14,000 கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடச்சிடும். 16th சம் வந்துட்டு பாருங்கள். அது கொஞ்சம் பெருசாக டேப்லெட் காலம்னு இருக்கனால நீங்கள் கொஞ்சம் பெரிய சம் இதை நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிடணும் அப்படின்லாம் நினச்சிட்டாங்க. எல்லா சம்மே ஈஸி சம் தான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே அவங்க அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து அதை புரிஞ்சு போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஈஸி சம்மாக இருக்கும். ஓகே, 16th சம் முனிசிபல் வேல்யூ நான் ஒரு இதுக்கு மட்டும் எழுதுறேன். ஃபஸ்ட்டு ஏ 1,20,000. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேர் ரெண்ட் நம்மளுக்கு என்னது? 1,30,000. இது ரெண்டே எது ஹையஸ்ட்டு? 1,30,000 தான் ஹையஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்னது நம்மளுக்கு? 1,19,000. இது ரெண்டில் எது லோயஸ்ட்டு? 1,19,000 தான் லோயஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனுவல் ரெண்ட் என்னது? 1,44,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 1,44,000. நம்மளுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்களா? ஸோ வேக்கன்சியை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணுவோம். 1,44,000ல் நம்ம வந்துட்டு 12,000 மைனஸ் பண்ணுவோம். 40,000 மைனஸ் 1,30,000. ஓகே, இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இந்த சம் ஒரு ஈஸி சம். ஓகே, உங்களுக்கு ஏன் வந்துட்டு இந்த வேக்கன்சி பீரியட் 1 month, 1/2 month, 5 month, 3 month, 10 month இதெல்லாம் தேவையே இல்லை. அவங்களே நம்மளுக்கு வேக்கன்சியை வந்துட்டு
ஃபைண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது எதுவுமே கொடுக்காம இந்த சம் மாதிரி வெறும் வேகன்சி ஃபார் 2 monthsனா மட்டும்தான் நீங்கள் வேகன்சி கண்டுபிடிச்சி எழுதணும். ஏன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது சும்மா நம்மளுக்கு ஒரு அன்வான்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இதையும் நீங்கள் சம்மில் போடக்கூடாது. ஓகே, இது நம்மளுக்கு அன்வான்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், அப்புறம் ஆனுவல் ரெண்ட், அதுக்கப்புறம் வேகன்சி பீரியட் மைனஸ் பண்ணி கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்போ இது மாதிரி நீங்கள் BCDE எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? Next 18th sum பாருங்க. Mr. Rajan is the owner of 4 houses which are let out and covered by the Rent Control Act. From the following particulars find out the gross annual value, municipal value, annual rent, fair rent, standard rent, unrealized rent. நம்மளுக்கு எப்போதும் வேகன்சி தானே கொடுத்துருப்பாங்க. இது என்ன அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னாலும் வேகன்சினாலும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஆனுவல் ரெண்ட் இல்லாட்டி ஆக்சுவல் ரெண்ட்டோட மைனஸ் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இல்லை. ஓகே, 18th sum முனிசிபல் வேல்யூ. ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு முனிசிபல் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 30,000. ஃபேர் ரெண்ட் வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு 40,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 40,000 தானே ஹையஸ்ட்டு. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்னது? 30,000. ஸோ இது ரெண்டில் எது சின்ன நம்பர்? 30,000 தான் சின்ன நம்பர். இப்போது ஆனுவல் ரெண்ட் எழுதி வேகன்சியை மைனஸ் பண்ணி எழுதுவோம். பட் இது வந்துட்டு அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டில். ஸோ ஆனுவல் ரெண்ட் என்னது நம்மளுக்கு 40,000. இந்த 40,000 மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் என்னது 4,000. ஸோ 40ல் 4,000 போச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு 36,000. இதுதான் நம்மளோட ஆனுவல் ரெண்ட் இல்லாட்டி ஆக்சுவல் ரெண்ட். ஓகே, ஆக்சுவல் ரெண்ட். ஸோ இப்போ வேக்கன்சி கொடுத்துருந்தா நீங்கள் ஆனுவல் ரெண்ட்டை எழுதி இது ரெண்டில் ஹையஸ்ட் எழுதி மைனஸ் பண்ணுவீங்க. பட் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுன்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் அந்த ஆனுவல் ரெண்ட் வேல்யூவை எழுதி அன்ரியலைஸ்ட் மைனஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு 36,000. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ரெண்ட் 36,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 36,000 தான் ஹையஸ்ட். ஓகே, உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருந்தா நீங்கள் டேரெக்டாக ஆக்சுவல் ரெண்ட்டோட மைனஸ் பண்ணி எழுதிடுவீங்க. இது நம்மளுக்கு அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுங்கிறனால நீங்கள் அதே மாதிரி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி எழுதி டேரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் இதுக்கும் நான் போடுறேன். முனிசிபல் வேல்யூ நம்மளுக்கு 26,000. ஃபேர் ரெண்ட் வேல்யூ வந்துட்டு 28,000. இது ரெண்டு எது ஹையஸ்ட்டு? 28,000 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்னது? 35,000. ஸோ இது ரெண்டில் எது லோயஸ்ட்டு? 28,000 தான் லோயஸ்ட்டு. நம்மளுக்கு அன்ரியலைஸ்ட் வேல்யூ கொடுக்கல, வெறும் ஆனுவல் ரெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆனுவல் ரெண்ட்டை எழுதி எது ஹையஸ்ட்டு? 30,000 ஹையஸ்ட்டுன்னு எழுதிடுவீங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் போடுறேன். முனிசிபல் வேல்யூ 30,000. ஃபேர் ரெண்ட் வேல்யூ வந்துட்டு 36,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 36 தான் ஹையஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்துட்டு 40,000. இது ரெண்டில் எது சின்ன நம்பர்? 36,000 தான் சின்ன நம்பர். நெக்ஸ்ட் ஆனுவல் ரெண்ட் நம்மளுக்கு என்னது? ஆனுவல் ரெண்ட் நம்மளுக்கு 32,000 மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்துட்டு 3,000. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவல் ரெண்ட் வந்துட்டு 29,000. ஸோ இந்த 29,000 எழுதிட்டு இது ரெண்டில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 36,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, நம்மளுக்கு அன்ரியலைஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துருந்தா நீங்கள் அன்ரியலைஸ்ட் வேல்யூவோட ஆக்சுவல் மைனஸ் பண்ணி வர வேல்யூவை தான் நீங்கள் ஆக்சுவல் ரெண்ட்டாக எழுதி இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டோ அந்த வேல்யூ எழுதுங்க. ஓகே, நான் ரிமைனிங் சம்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுது, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 1 பார்ட் 2ன்னு நான் வந்துட்டு பார்ட்டாக போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகாஸ் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த சம்ஸ்லாம் எனக்கு பர்டிகுலராக எனக்கு வேணும் இம்பார்ட்டண்ட்டாக, அதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. குயிக்காக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்